ஆல்ரைட் என்பா. ஸோ நம்மள யாருமே வந்து எதிர்பார்க்காத மாதிரி நம்மளோட கேம் ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த பேட் பிளட் பேப்பர் ஷோ நடுவில் வந்து வராரு அண்ட் ஒரு புது சாம்பியன்ஷிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. லிட்டரலி நான் வந்து இதை எதிர்பார்க்கல. அண்ட் அந்த சாம்பியன்ஷிப் வந்து சவுதி அரேபியா சாம்பியன்ஷிப். அண்ட் சவுதி அரேபியா எப்பவுமே பார்த்தோன்னா ஒரு பேப்பர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்போ பார்த்தோன்னா இப்போ க்ரௌன் ஜுவல் வந்து நடக்க போகுது. இந்த நவம்பர் 2 வந்து நடக்க போகுது. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சாம்பியன்ஷிப்போட வேலை என்ன? ஸோ க்ரௌன் ஜுவலில் நம்ம வந்து சாம்பியன் வர்சஸ் சாம்பியனுக்கான மேட்ச் பார்ப்போம். வெறும் அந்த மெயின் சாம்பியன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடில் கோடி டபிள்யூ சாம்பியனாக இருக்காரு, ஒரு சைடில் வந்து வேர்ல்டு சாம்பியன் வந்து குந்தர் இருக்காரு இப்போதைக்கு. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க 2 பேரோட மேட்ச் சேம் எக்ஸாக்டாக வந்து உமன்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். நாஜாக்ஸ் வர்சஸ் லிவ் அந்த மாரி. ஸோ இந்த மாதிரி சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும். ஆனால் அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிப்பாங்க. வரப்போகிற க்ரௌன் ஜுவல் பேப்பரில் சவுதி அரேபியாவில் நடக்க போகிற இந்த ஷோவில். அண்ட் கைஸ் இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுது. இது வந்து பிராண்ட் வர்சஸ் பிராண்டு அந்த சர்வீஸில் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அப்போ அங்கே நம்ம பார்ப்போம் சாம்பியன் வர்சஸ் சாம்பியனு. பட் இங்கே பார்த்தோன்னா அதை லைட்டாக வந்து இது பண்ணுற மாரி. ஆனால் இது அவ்வளோலாம் வந்து சர்வீஸிஸ்லாம் வந்து அந்த பிராண்ட் வர்சஸ் பிராண்டை வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. பட் கதை வந்து இங்கே முடியல. அவர் வந்து சாம்பியன்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கரண்ட் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன் குந்தர் வராரு. அண்ட் குந்தர் ஏதோ அவர் தான் அதை ஜெயிக்க போகிறாரு அந்த மாதிரி வந்து வராரு. அண்ட் சொல்கிறாரு, உனக்கே தெரியும் ட்ரிபிள் ஹெச், இதேமாரி அந்த க்ரௌன் ஜுவலில் போன வாட்டி நீ வந்து எனக்கு வந்து க்ரோன் பண்ண அந்த கிங் ஆஃப் த ரிங் இதை. ஸோ அடுத்தது இதுதானா, அது நான் தான் இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க போகிறேன் அந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாரு. தென் குந்தர் வந்து க்ரௌடாண்ட லைட்டாக வந்து பார்க்குறாரு, வாட்ச் ஆகுறாரு. அங்கே பார்த்தா நம்மளோட லெஜண்ட்ஸில் உட்காந்துருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே கோல்பர்க்னு வந்து சாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அந்த கூட்டத்தில் கோல்பர்க் வந்திருக்காரு தன்னோட பையன் கூட. அண்ட் அங்கே பார்த்தோன்னா சிரிக்கிறாரு நம்மளோட குந்தர். ஏன்னா ரீசெண்ட் டைமில் பிரெட் ஹார்ட் அவர் கலாய்ச்சிருப்பார். ஸோ என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் நீ கிடையாது, என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் வந்து பில் கோல்பர்க்னு. இப்போ கதை என்னென்னா இங்கே வந்து கோல்பர்க் அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியும் நான் வந்து இந்த ராலை வந்து உன்னை பற்றி பேசியிருந்தேன் பிரெட் ஹார்ட் முன்னாடி. ஆனால் நான் சொன்னேன்ல நீ தான் வந்து என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்லன்னு. நான் சும்மா சொன்னேன், நான் போய் சொன்னேன். நீ வந்து என்னோடய ஃபேவரட் ரெஸ்லர் கிடையாது. நினச்சி பாரு, நான் ஒரு தரமான ரெஸ்லர், நான் போய் உன்ன மாதிரி ஒரு டம்மியான ரெஸ்லரோட ஃபேனாக. ஸோ குந்தர் லைவாக இத்தனை பேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்பர்க்கை அசிங்கப்படுத்துறாரு, கலாய்க்கிறாரு. அண்ட் லிட்டரலி கோல்பர்க் பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி மாறும். ஆனால் இருந்தாலுமே அந்த ஃபேன்ஸ் பார்த்தா அரீனா வந்து ஸ்டில் கோல்பர்க் வந்து சாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்போது கோல்பர்க்கோட நெஞ்சு நீங்கள் பாவணும் அந்த மாதிரி இருக்கும். பட் சைடில் வந்து கோல்பர்க்கோட பையன் கேஜ் வந்து உட்காந்துருப்பாப்புல. குந்தர் வந்து அந்த பையன் பேர் என்னன்னு வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்ட கேட்குறாரு. தென் கேஜ் கிட்ட சொல்கிறாரு, குந்தர் சொல்கிறாரு, உன் அப்பா வந்து ஒரு நல்ல ரெஸ்லர் கிடையாது, அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு நல்ல அப்பனாக இருப்பான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. ஸோ அவன் வந்து ஒரு வேஸ்ட் ரெஸ்லர் அந்த மாதிரி வந்து குந்தர் கலாய்க்கிறாரு நம்மளோட பில் கோல்பர்க்கை. அதுக்கப்புறம் என்ன, கோல்பர்க் பார்த்தா ஃபயர் அப் ஆயிடுறாரு, தன்னோட ஜாக்கெட்டை தூக்கி போடுறாரு, பேரிகேட்டை தாண்டி உள்ளே வந்துட்டாரு அண்ட் பொழக்க போகிறாரு. பட் அங்கே பார்த்தா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க, தத்துறாங்க. இந்த ரிங் சைடில் இறங்கி பார்த்ததுலேயே பார்த்தா வேறு லெவல் ஃபீல் வந்துச்சு. பர்சனலி நான் வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்ட இதை வந்து எதிர்பார்க்கல. முதல்ல சாம்பியன்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணது, சாம்பியன் பார்க்க போகிற. ரெண்டாவது வந்து கோல்பர்க்கே வந்து உள்ளே இறக்கிட்டாங்க. அண்ட் கோல்பர்க் திரும்பி வந்துட்டாரா? அண்ட் மேபி இது மட்டும் இல்லாமல் தரமாக வந்து இது வந்துன்னு இருக்குமா, கோல்பர்க்கெலாம் வந்து தத்துன்னு இருப்பாங்க. அதே சைடில் பார்த்தா சாமி ஜெயின் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு குந்தர் மேலே. ஏன்னா இவங்களுக்கான மேட்ச் நடக்க போகுது மண்டே நைட்ராவில். ஆடம் பேஸ் கூட கற்றுன்னு இருப்பார், இப்போ வேணாம் இது நம்ம மண்டேல பண்ணோம் அந்த மாதிரி வந்து கற்றுன்னு இருப்பார். ஸோ இந்த செக்மெண்ட்டோட உங்களோட ரியாக்ஷன் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சாம்பியன் வர்சஸ் சாம்பியன், க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அண்ட் கோல்பர்க்.